Hey guys, welcome back to my channel DK Vlogify. கொஞ்சம் ரொம்ப நாள் பிளான் பண்ணி கொஞ்சம் பெரிய ட்ரிப்பாக போகிறோம். அவுட் ஆஃப் மகாராஷ்டிரா இல்லை, ஸ்டேட் அவுட்டே வெளியே போகிறோம். ஹிமாச்சல் போக போகிறோம். ஹிமாச்சலில் மணாலி போக போகிறோம். வேறு இந்த வீடியோ வந்து சீரீஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஒரு 5 நாள் கிட்ட ஸ்டே பண்ண போகிறோம். யாரெல்லாம் என் கூட இருக்கானா, ஸ்வீட்டன் ஜோன்ஸ்கா ஃப்ரெண்டு, வேறு நம்ம ஜோன்ஸ், வேறு ஜோன்ஸ்கா தம்பியும் வந்திருக்கான். உள்ள நம்ம திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக பாதுகாத்துட்டு இருக்கான். வேறு ஸ்வீட்டன் ப்ரோ. ஹாய் காய்ஸ், மணாலிக்கு ஃபஸ்ட் ட்ரிப் எங்களுக்கு நார்த் இந்தியா ட்ரிப்பு. செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும், என்ஜாய் பண்ண போதும். நீங்களும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஜோன்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸைட்டடாக இல்லையா? வேறு லெவல். நம்ம ஆல்ரெடி பேசினது தான், ஃபஸ்ட் டைம் அவுட் சைட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது வரைக்கும் இங்கே பார்த்துட்டு இருந்தோம். நீ வெளியே போய் பார்ப்போம். இதை தொடர்ந்து மறுபடியும் மேலே வெளில போவோம். இதுதான் நம்ம ட்ரெயின் கரீப் ரத்துன்னு கொஞ்சம் சஸ்தாவாக புக் பண்ணியிருக்கோம். வெறும் சீட்டிங் தான். நம்ம ஒரு 17 ஹவர்ஸில் ரீச் பண்ணிடுறோம் டெல்லிக்கு. டெல்லியிலேருந்து நம்மளுக்கு ப்ரைவேட் கேப் வரும். அங்கேருந்து நம்மளை மணாலி கூப்பிட்டு போவாங்க. லெட்ஸ் கோ. வாங்க நம்ம சீட்டை போய் பார்ப்போம். நம்ம அப்படியே ஜோன்ஸ் தம்பியும் பார்ப்போம். இங்கே பாருங்க, திருடை மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க. இவன் தான் ஜோன்ஸ் தம்பி, ஜோஷுவா. எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கூட வர? ஆமாம், எக்ஸைட்டடாக இல்லையா? சூப்பராக இருக்குது. பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். லெட்ஸ் கோ. மும்பையிலேருந்து டெல்லி வந்து ஒரு 1300 கிலோமீட்டர் சம்திங் வரும். நம்ம இப்போ 5:30 ஏறினா அடுத்த நாள் காலைல போய் சேருவோம் ஒரு 10:30-11 மணிக்கிட்ட. வேறு ட்ரெயினில் அவ்வளோ வீடியோஸ்லாம் எடுக்கல. ஸ்ட்ரைட்டாக நம்ம டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். ஒரு 17 to 18 hour ஆகிட்டு. எப்படியும் 17 hours தான் டைமிங். ஆனால் ஒரு 1.5 hour கிட்ட லேட் ஆகிட்டு. இந்தியன் ரயில்வேஸ் பற்றி அவங்களுக்கு தெரியும். டெல்லி ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வண்டியும் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் வண்டி இறக்கிட்டு இனிமேல் டேரெக்டாக மணாலி தான் ஸ்டாப். மிடில் எங்கேயாட்டி லஞ்ச் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போவோம். லெட்ஸ் கோ. போகிற இங்கேருந்து கேப் காண்டி நின்றுட்டுருக்கோம். அதுக்கு மிடில் வந்து இங்கே லோக்கல்ஸ்லாம் இருப்பாங்களா, டாக்ஸி ஓட்டிட்டு, அவங்க ஒருத்தராக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க, அது இதுன்னு. இங்கே ஃபுல் எல்லோரும் இவங்க தான் இருக்காங்க. நம்ம சொல்கிறோம் வேண்டாம், இல்லை நாங்கள் புக் பண்ணிட்டோம், அப்படியும் கேட்டுட்டு இருக்காங்க எங்கே அது இதுன்னு. ஏழு இங்கே வர கால் பண்ணுறான். हेलो, हाँ बोलो ना. एग्जैक्ट मैं ATM बैंक के सामने ही हूँ. ना SBI वही है क्या? అవునా? हाँ हाँ. कहीं काम किया? येलो जैकेट ना? येलो हाँ हाँ, ठीक है. வா வா. चलो कैब करें வந்துட்டோம், வாங்க போவோம். ஃபைனலி கேப் வந்துட்டு. இந்த இவங்க தான் கேப் டிரைவர். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. ரெட் ஃபோர்ட்டுக்கு பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு இல்லை, நம்மளுக்கு போகிற வழியிலே தெரிஞ்சுட்டு. வேறு டெல்லிலாம் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எதாட்டி கண்ணில் தெரிஞ்சால் பார்த்துட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏ ஸ்வீட்டன், நீங்கள் என்ன பண்ணுற? ஹாய் ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? அப்படியா? எனக்கு ஒரு டீ ப்ரோ. வாங்க, டீ 55 ரூபா. ஓகே, வாங்க வாங்க. 55ஆ? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எங்கே இருக்கீங்க? ஹரியானாவில் இருக்கீங்க. ஹரியானாவில் இதுதான் ப்ரைஸு. வாங்க ப்ரோ. ஹோட்டலில் செம்மையாக இருக்குது, ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது. ஹோட்டல் செம்மையாக இருக்குன்னா காஸ்ட்லியாக தானே இருக்கும் ப்ரோ. செல்ஃப் சர்வீசிங் தான். ஸ்பெஷல் சாய்னு ஒன்று வாங்கியிருந்தோம், 55 rupees. கப்பு மட்டும் பெருசாக இருக்கும். கப்பு வேறு பாட்கா கப்பில் இருக்கும், பாட்கா இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் இங்கே நல்லா இருந்துச்சு. சாய் நல்லா இல்லை, சாய் தண்ணி மாதிரி இருந்துச்சு.
டெல்லியிலேருந்து மணாலி வந்து 500 கிலோமீட்டர். ஃபுல் டே நம்மளுக்கு ட்ராவலிங்லேயே போயிடும். வேற இங்கே இருக்க ரோடு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே இருக்க பொல்யூஷன் பற்றி தான் உங்களுக்கே தெரியும். சாயங்காலம் ஆனால் போதும் இங்கே ஃபுல்லாக ஃபாக் அண்ட் பொல்யூஷனாக இருக்கும். ஒன்றுமே தெரியாது. முன்னாடி போகிற வண்டி கூட கிளியராக தெரியாது. வேறு இந்த ரோடெல்லாம் பார்த்து நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் டிரைவர் அசால்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கடிகாரம் போய் சொல்லும் என்றே நான் கண்டே கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே அவ்வளோ கோல்டாக இருக்குது. வாயிலேருந்து இப்படி புகருது. இங்கே பாருங்க, மயூர் ரெஸ்டாரண்ட்னு பார்ப்போம் என்னது இருக்குன்னு. நார்மலாக சாப்பிடுவோம். ஹோட்டலில் நம்ம டின்னர் இருக்குது. ஆனால் நம்ம போகிறதுக்குள்ளே அங்கே கூல் ஆயிரும். -16 டிகிரி எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே பார்ப்போம். நம்ம இங்கே சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் என்ன சம்பவம் ஆச்சுன்னு நீங்களே என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கே வண்டி வந்தாயிட்டு மிடில் டனலில் இருக்கும். அதுவும் ஓல்டு டனல். வேறு இந்த டனல் வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டனலில் போய் எங்கள் வண்டி நின்றுட்டு பிறகு என்ன பண்ணால் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இந்த டனலில் வந்து நெட்வொர்க்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வேறு நைட்டு போல் அவ்வளோ ஒன்றும் வண்டியும் மூவ் ஆகலை. ஸோ டிரைவரும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. டிரைவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பிரச்சனைன்னு. ஸோ அது இதுன்னு பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டோம். வேறு டனல் விட்டு வெளியே போய் கொஞ்சம் தூரத்துலேயே வேறு ரிட்டர்ன் வந்து வண்டி ஸ்டாப் ஆகிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு டனலில் நின்றுச்சு. இப்போ தான் ஒரு காட்டில் நின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே லைட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வேறு டிரைவர் தான் அது இதுன்னு டூல்ஸ்லாம் வச்சு வேறு எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் போனோம். ஒரே போராட்டமாக தான் இருந்துச்சு மணாலி போய் சேர்ற வர. எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம் நம்ம ஸ்டேக்கு. ஹோட்டல் மணாலி த லாட்ஜ். 2 இது இருக்குது. ஒன்று இது வந்து இது வேறு நினைக்கிறேன். இது வந்து என்னமோ போட்டிருக்காங்க நசோகி ஹில்ஸ். வேறு அது வந்து மணாலி லாட்ஜ். அங்கே லைட் தெரியுது பாருங்கள். ரெண்டுமே சேம் ஓனர் தான். ஸோ நம்மளுக்கு இந்த ரூம் வந்திருக்காங்க. போய் பார்ப்போம். 14 hours ட்ராவல் நான் ஸ்டாப்பாக வந்திருக்கோம். வெறும் 3 இடத்துல மட்டும் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குன்னு. இப்போ தூங்க தான் இருக்கும். செம்மையாக குளிர்தானா, ரொம்ப குளிர்து. $202 நம்ம ரூம். इधर व्यू தெரியுதா? व्यू किधर से मिलेगा? व्यू था इसमें नहीं मिलेगा? दूसरा रूम कुछ नहीं है? आप वहाँ सेशन में आप कल सुबह सेशन में कंफर्म कीजिए. कल हाँ सर. मॉर्निंग टाइम. वो मनाली लॉज पे? हाँ सर, वो सामने उधर है क्या रूम्स? ये रूम्स उधर नहीं, उधर रिसेप्शन है. பயங்கரமாக குளிருது. சாக்ஸ் போனோம்னா நடக்கவே முடியல, அவ்வளோ குளிருது. வேறு இந்த பால்கனியை டோர் வேறு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. மோசமாக குளிருது. இங்கே வியூ கிடையாதாண்ணா நம்மளுக்கு? டோருக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ரூம் நல்லா இருக்கு. Engineers, what are you doing? இவ்வளோ தூரம் வந்துட்டு பாடிக்க மேகி சாப்பிடலன்னா எப்படி? வேறு சோலாங் வேலியில் என்னெல்லாம் அட்வென்ச்சர் பண்ணோம், ஃபன் பண்ணோம், அதெல்லாம் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்க போது. வெறும் அட்வென்ச்சர் பண்ணல, அது கூடவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ காண்டி.